வணக்கம். இன்னைக்கு சுபாஷ் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி பாதாம் சூப். இந்த ப்ரக்கோலி பாதாம் சூப் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இந்த ப்ரக்கோலி பாதாம் சூப் ரொம்பவே ஹெல்தியானது. அதோட இது ரொம்ப க்ரீமியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பாக இருக்கும். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஈஸி டைஜஷனாக இருக்கும் இந்த ப்ரக்கோலி பாதாம் சூப். இதை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சூப் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை நல்லா வதக்கி பாயில் பண்ணி அரைக்க போகிறோம். அதனால் வெங்காயம் நல்ல பெருசாகவே இருக்கட்டும். அது கூடவே கொஞ்சம் வெட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், அது கூட வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையோட தண்டை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்டு ஒரு கூடுதல் ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு பாதாமையும் சேர்த்துக்கலாம். பாதாம் நம்ம ஊற வச்சு தோலை நீக்கி அதுக்கப்புறமும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழுசாக பாதாமையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். இது கூடவே ப்ரக்கோலியையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த ப்ரக்கோலி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடணும். அதோடு சேர்த்து அந்த பூண்டு, வெங்காயம், பாதாம் எல்லாமே சாஃப்டாக குக் ஆகிடணும். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இதை ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்ணியை நம்ம வீணாக்கிடாமல் இந்த சூப்பில் நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த தண்ணியில் எல்லா சத்துக்களுமே இருக்கும். இந்த சூப்புன்னு இல்லை, எந்த சூப்பாக இருந்தாலும் நம்ம வேக வச்ச தண்ணியை வீணாக்காமல் யூஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி அதே ஃபில்டரில் அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியிலையே சேர்த்து இந்த மாதிரி நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாதாமை அப்படியே சேர்த்துருக்கோம். அதனால் அதோட தோல் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு க்ரீமியான சூப்பரான ஒரு சூப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சா போதும். நல்ல அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிளறி விட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்துக்கணும். நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு. இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ரொம்பவே இந்த சூப் க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம். இதை நம்ம சூடு பண்ணும்போது அது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால இது நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால் நம்ம பெப்பர் பவுடர் மட்டும் நம்ம சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம தேவையான அளவு அந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் நீங்கள் சேர்த்துட்டு கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சூப் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சமாக நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சூப்புக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இதுக்கு கூடவே நம்ம இன்னும் கூடுதல் டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கலாம். இன்னுமே குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இந்த ப்ரக்கோலி அப்புறம் இந்த பாதாம் இந்த ரெண்டுமே நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும்.
இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான ஒரு சூப் வந்து வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே இது ஒரு ஹெல்தியான டயட்டாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ப்ரக்கோலி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நன்றி.